எல்லா கதையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1, 2 பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சீரியலை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்குமே வந்து கதை கொஞ்சம் முக்கியம் தான் போகும். ஆஹா கல்யாணத்தில் ஒரு மேஜர் ட்விஸ்ட்டாக அந்த அழகியை கொண்டு வந்து அழகியோட அப்பா யாருங்கிறத கொண்டு வந்ததுக்கு பிறகு நல்ல பீக்காக போச்சு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நடுவில் கொஞ்சம் இழுத்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்ல ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எடுக்கிறாங்களோன்னு தோணும் பொழுது கரெக்டான ஒரு முடிவு, அதுலேயும் வந்து சூப்பராக யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும் யோசித்த மாதிரி வந்து விஜய் மேலே அந்த பழி வந்து விழுந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னுமே பல பேருக்கு பல டவுட்டுகள் இருக்குது. விஜய் வந்து ரொம்ப நல்லவராக தான் ஆரம்பத்துலேருந்து காமிச்சிருக்காங்க. அது எப்படி, அதாவது விஜயோட இப்போ வந்து ரீசெண்டாக சூர்யாவுக்கு வயசு 25 வயசு அப்படின்னாங்க. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு 23 வயசு இருக்கும். ஏன்னா கௌதமோட ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஆளுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு வச்சா கூட 23 வயசு அப்படின்னு சொல்லி வச்சோன்னா கிட்டத்தட்ட 7 வயசு இருக்க குழந்தைக்கு, அதாவது 6 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு இருக்கணும், 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 16 வயசில், அதாவது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் போனார், அங்கே வேலை பார்த்துருந்த ஒரு பொண்ணோட வந்து பழகி கடைசியில் குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சாங்கிறது லாஜிக்கலாக செட் ஆகலையே. அப்போ இதில் வேறு ஏதாச்சும் திருப்பங்கள் இருக்கும். கடைசி நிமிஷத்தில் இப்போதைக்கு விஜய்னு சொல்லிட்டு இருக்கு. கடைசியில் விஜயோட அப்பாவாவோ இல்லை வந்து சூர்யாவோட அப்பாவாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அனாமிகா கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சி, இதனால தான் வந்து சூர்யா அமைதியாக இருந்தார், சூர்யா இதையும் தான் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை காப்பாற்ற செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு திருப்பத்தை கொண்டு போகிறாங்களா, இல்லை அப்படின்னா வந்து விஜய் தான் பண்ணார் ஆனால் வந்து விஜய் பண்ணலங்கிறத காமிக்கிற மாதிரி திருட்டுத்தனமான ஏதாவது ஆதாரங்களை அனாமிகா கொண்டு காமிக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு நடுவில் எல்லா பிரச்சனையும் இழக்க முடியல. அனாமிகாவை துரத்தி விட்டுட்டு விஜயும் பிரபாவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வரப்போதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?